இந்த வீடியோவில் நம்ம பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பர்த்தில் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாடை பார்த்துடலாம். ஆஸ்திரேலியா ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஸ்டீவ் ஸ்மித், ட்ரெவிஸ் ஹெட், கவாஜா, அலெக்ஸ் கெரி, நேத்தன் லயன், மார்ஷ், லாமிஷேன், போலாண்ட், இன்னிங்ஸ், ஸ்டாக், ஏசர்வுட், லயன். அவர் நேத்தன் வந்து அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரையும். ஆஸ்திரேலியா டீமை பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஸ்குவாடாக இருக்குது, செட்டில் ஸ்குவாடாக இருக்குது. ஆஸ்திரேலியா டீமில் வந்து மொத்தம் வந்து 13 பேர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 13 பேரில் பார்த்திங்கன்னா 11 பேர் வந்து கன்ஃபார்மாக ஆடிடுவாங்க. 2 பேர் தான் விளையாட மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. போலாண்டும் இன்னிங்ஸும் விளையாட மாட்டார், ஜார்ஜ் இன்னிங்ஸும் விளையாட மாட்டார். ஏன்னா போலாண்ட் ஃபாஸ்ட் பவுலர், இன்னிங்ஸ் வந்து விக்கெட் கீப்பர், அவங்க விளையாட மாட்டாங்க. மற்றபடி அவங்க பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டாக் இருக்கார், ஏசர்வுட் இருக்கார், நேத்தன் லயன் இருக்கார், பேட் கமின்ஸ் இருக்கார். இந்த டீமில் தான் அவங்க போவாங்க. ஆஸ்திரேலியா டீம் வந்து கன் சைடாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பர்த்துக்கு அவங்க வந்து நல்ல டீமை வச்சுருக்காங்க, நல்ல ஸ்குவாடை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதே சைடு வந்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கீ பிளேயர் வந்து மிஸ்ஸிங்கு. யார் மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட் மேட்ச்சே ஆட மாட்டாராம். அடுத்தது வந்து சுப்மன் கில்லும் தம் இன்ஜுரினால் விளையாட மாட்டேன்ட்டார். அவர் ப்ராக்டிஸ்க்கும் வரல, ப்ராக்டிஸும் வரல. அவர் இது பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக டேவிட் படிக்கலில் வந்து இதை வச்சுருக்காங்க, ரிசர்வில் வச்சுருக்காங்க, பேக்கப்பாக அவங்க வச்சுருக்காங்க. இந்தியா டீமை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு எப்படி இருக்குது ஸ்குவாடுன்னு பார்த்தீங்கன்னா, பும்ரா, KL ராகுல், விராட் கோலி, ஜெய்ஸ்வால், ஈஸ்வரன், நிதிஷ், சுந்தர், அஸ்வின், ஜடேஜா, ஜோரல், பந்த், ஆகாஷ்தீப், ராணா, கிருஷ்ணன், சிராஜ், அபிமன்யு ஈஸ்வரன், படிக்கல். இப்போ இந்தியா டீமில் வந்து காம்பினேஷன் எடுக்கிறது தான் பெரிய டஃப்பு. ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ஒரு காம்பினேஷன் எடுக்கணும், நம்பர் 3க்கு ஒரு காம்பினேஷன் எடுக்கணும், ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு காம்பினேஷன் எடுக்கணும். இந்தியாவில் வந்து ஓப்பனிங் யார் விளையாடுவான்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் சிமுலேஷனில் வந்து யார் ஓப்பனிங் ஆடினாங்கன்னா KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் தான் ஓப்பனிங் ஆடினாங்க. அப்போ தான் KL ராகுலுக்கு வந்து அடிபட்டுருச்சு. அப்புறம் மறுபடியும் வந்துட்டார் KL ராகுல். அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க, அவரும் நல்லபடியாக வந்துட்டார். அடுத்தது வந்து ஓப்பனிங் பார்த்திங்கன்னா KL ராகுலும் ஜெய்ஸ்வால் தான் விளாடுவாங்க. இப்போ நம்பர் 3 யார் விளாடுவாங்கிறதும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நம்பர் 3க்கு தான் வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. எப்பயும் கில் தான் நம்பர் 3 விளாடுவார். கில்லோட அந்த கை ஃப்ராக்சர் இருக்கிறதுனால கில்லு விளாட மாட்டார். ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து ரூல்ட் அவுட்டு. அதனால வந்து படிக்கல் ஆடுவாரா, இல்லை வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாரா, இல்லை விராட் கோலியே நம்பர் 3 ஆடுவாரா என்னன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கம்பீர் வந்து சுந்தருக்கு தான் போவார்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தருக்கு தான் நம்பர் 3க்கு போவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் படிக்கலும் அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா படிக்கல் ஏற்கனவே இங்கிலாந்து டெஸ்ட்னால் நல்லா விளாண்டார். பங்களாதேஷ் டெஸ்ட் ஆடினார். முதல்ல வந்து இங்கிலாந்து டெஸ்ட் தான் ஆடினார், இங்கிலாந்து டெஸ்ட் தான் ஆடினார். அதுலேயும் நல்லா ஆடினார். வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து அங்கே ஆஸ்திரேலியாவில் ஆடின வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. அதனால் வாஷிங்டன் சுந்தரை நம்பர் 3 ஆட வைக்க அதிக சான்ஸ் இருக்குது. நம்பர் 4 வந்து விராட் கோலி தான் ஆடுவார். அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கண்டிப்பாக டெபுட்டன் பண்ணிடுவாருங்க. நிதிஷ்குமார் ரெட்டி டெபுட்டன் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. அஸ்வின், ஜடேஜாவில் ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுவாங்க. அது மேபி அதிக சான்ஸ் வந்து ஜடேஜாவா அஸ்வினான்னு எப்படி அவங்க காம்பினேஷன் கம்பீர் போகிறாருன்னு தெரியல. அது பார்த்து தான் சொல்லணும். பந்த் விக்கெட் கீப்பரு, பந்த் தான் வைஸ் கேப்டனாக இருப்பார் கண்டிப்பாக. இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் யார் இருப்பாங்கன்னு தெரியல. பும்ரா கண்டிப்பாக இருப்பார், சிராஜ் கண்டிப்பாக இருப்பார், ராணா, ஆகாஷ்தீப் கண்டிப்பாக இருப்பார். 3. 4வது வந்து ராணாவா இல்லை வந்து பிரசாந்த் கிருஷ்ணனான்னு தெரியல. அவங்களுக்குள்ள தான் ஹெவி காம்படிஷன் நடக்கும். யார் வந்து அந்த பிளேஸை பிடிப்பான்னு தெரியல. என்னை பொறுத்த வரையும் பிரசாந்த் கிருஷ்ணனுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் நல்லா விளாண்டுருக்காரு. ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு நான் இந்தியா ஏவோடையும் நல்லா பவுலிங் போட்டுருந்துருக்காரு. அதே மாதிரி இப்போ மேட்ச் சிமுலேஷன்லேயும் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. அதனால் வந்து அதிக சான்ஸ் வந்து பிரசாந்த் கிருஷ்ணனுக்கு தான் கொடுப்பேன். ஒருவேளை கம்பீருக்கு வந்து ராணாவை எடுக்கலாம்னா சான்ஸ் இருந்தால் ராணாவை எடுப்பார், இல்லைனா ராணாவை வந்து இது பண்ணுவார். அது டீம் காம்பினேஷன் எப்படி வருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். என்னோட இந்தியா 11 பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் பும்ரா, 2வது வந்து KL ராகுல், SSC ஜெய்ஸ்வால் 3, விராட் கோலி 4, பந்த் 5, நிதிஷ்குமார் ரெட்டி 6, அஸ்வின் ஜடேஜாவில் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க 7, முகமது சிராஜ் 8, ஆகாஷ்தீப் வந்து 9,
வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுரல் கண்டிப்பாக நான் லெவலில் விளாடுவேன். ஏன்னா ஜுரல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மேட்ச் சிமுலேஷனில் 10. நான் வந்து ஜடேஜாவுக்கு சுந்தருக்கு தான் போவேன். ஏன்னா படிக்கலுக்கு வந்து இந்தியா ஏவோட நல்லா விளாண்டார். ஆஸ்திரேலியா vs இந்தியா ஏல வந்து நல்லா விளாண்டார். ஆனால் வாஷிங்டன் சுந்தருக்கு தான் வந்து நான் போவேன். ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் நம்பர் 3 வந்து கவுண்டியில் ஆடியிருக்காரு. கவுண்டிங்கிறேன் ரஞ்சி ட்ராஃபியில் ஆடியிருக்காரு. அதனால் நம்பர் 3க்கு வந்து சுந்தருக்கு அதிக போகலாம். சுந்தரை தான் நம்புகிறேன் நான். ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அபிமன்யு ஈஸ்வரன் எடுக்கிறாங்களா, படிக்கல் எடுக்கிறாங்களா, இல்லை வந்து சுந்தரை எடுக்கிறாங்களான்னு தெரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டீம் காம்பினேஷனு பார்க்கலாம். ஆனால் என்னோடய 11 வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 11 வந்து ஃபுல் செட்டிலாக இருக்குங்க. அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட் டெஸ்ட்டு வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எல்லா இதுவும் இருக்குது. டீம் அப்படி வச்சுருக்காங்க. இந்தியா வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா டூரிங் டீம்ன்றதுனால. ஏன்னா விக்கெட்னால் இதில் பாதி பேர் வந்து ஒருத்தர்லாம் விளாண்டதே கிடையாது. பும்ராவும் விராட் கோலியும் மட்டும்தான் விளாண்டுருக்காங்க. கேஎல் ராகுல் விளாண்டுருக்காங்க. அஸ்வின் ஜடேஜா விளாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். 3 பேர் தான் விளாண்டுருப்பாங்க. மற்ற எல்லாம் புதுசு. அந்த இதை பற்றி தெரியாது, பிச்சை பற்றி தெரியாது. விராட் கோலியோட விக்கெட் எடுத்துட்டாங்கனாலே இந்த கதை முடிஞ்சு போயிடும். என்னோட 11 பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 11 தெரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேர் தான் கிடையாது. ஸ்குவாட் பால் அண்ட் இன்னிங்ஸும் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை விராட் கோலி நம்பர் 1 பும்ரா, 2 வந்து ராகுல், 3 வந்து விராட் கோலி, 4 வந்து ஜெய்ஸ்வால், 5 வந்து நிதிஷ், 6 வந்து 6 அப்புறம் போட்டுக்கலாம். நான் 6 வந்து ஜுரலுக்கு போகிறேன். 7